இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாரை நான் வாழ்த்துக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாரை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 6வது மாதத்துக்குள் ஆண்டவர் நமக்கு யாவருக்கும் கிருபை செய்து இருக்கிறார். ஏன்னா 5 மாதம் முடிந்து 6வது மாதத்துக்குள் கால் எடுத்து வைக்கும்படியாக கர்த்தர் இந்த ஸ்லாக்கியத்தை நம் வாழ்க்கையில் கொடுத்திருக்கார். எம்சிஓ காலம் அநேக சவால்கள் இருந்திருக்கிறது. எல்லோ சவால்களை தாண்டி இந்த 6வது மாதத்துக்குள் நம்ம கடந்து வரும்படியாக சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கார். வாருங்கள் பெருமாக்களே, இந்த ஆண்டவரை நம்ம இந்த வேலையிலே ஆராதனை செய்வோம், துதிப்போம், அவரை மேன்மைப்படுத்துவோமாக்க. கர்த்தர் இம்மட்டம் காத்து எபினேசராக இருக்கார். தொடர்ந்து காப்பார், தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவார். இந்த நாளும் ஒரு விசேஷ நாளாக காணப்படுகிறது. நற்கருணை ஆராதனையாக நாம் அனுசரிக்கும்படியாக இருக்கிறோம். ஆகிய நற்கருணையை நாம் அனுசரிக்கும் முன்பாக நம்ம யாவரும் ஒரு வேலை இந்த ஆராதனை மூலியமாக தேவனை ஆராதிக்கிற வழியிலே நம்ம பாவாரிக்கலாம், நம்ம செய்யலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமாக்க. கர்த்தர் உயர்த்துறவர், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் வழி நடத்துறவர், நம்மளுடைய பரலோக பிதாவாக அவர் இருக்கிறார். ஆகிய இந்த வேலையிலே வாருங்கள் பெரியமார்களே, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோட இந்த ஆராதனை யாவரும் கலந்து வருவோம். வாருங்கள், தலையில் வணங்கிய தேவன் நோக்கி பார்ப்போம். பிதாவே, எங்களுடைய ராஜாவாக இருக்கிற பரலோக தேவனே, இந்த வேலையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த 6வது மாதத்திலே நாங்கள் கால் எடுத்து வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். இந்த 6வது மாதத்திலையும் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களை பலப்படுத்த, வழி நடத்த, எங்களோட தங்கி பேச நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தா, ஏது தானமாக இந்த வீடியோ வாயால் முன்பாக நான் நிற்கவில்லை. கர்த்தாவே, இந்த வீடியோ நாங்கள் பார்க்கும் போது, இதில் இருக்கிற பாடலை நாங்கள் பாடும் போது, கர்த்தாவே செய்திகளை கேட்கும் போது கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று விசுவாசத்திலே வந்திருக்கிறோம். ஆகையால் இந்த வேலையிலே சுவாமி எங்களோடு நீர் பேச, எங்களோடு இடைப்பட கர்த்தாவே, எங்கள் குறைபாடுகளாக நீங்கள் கேட்கும்படியாக கூட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆள்கை செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். அப்பா, உம்முடைய வல்ல கிருபை, உம்முடைய வல்ல கரம் இந்த ஆராதனை மூலியமாக உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலும் கடந்து போக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள் பெரியமார்களே, கர்த்தரை நம்ம யாவரையும் ஆராதனை செய்வோம். நம்ம யாவரும் சேர்ந்து கர்த்தரை துதிப்போமாக. ஒரு சில பாடல்கள் நம்ம வைத்திருக்கிறோம். இந்த பாடல் மூலியமாக கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம், கர்த்தர் நாமத்தை ஆசீர்வதிப்போம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், அதில் எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம். சொல்லுவோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், எதை சொல்லி பாடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம்,
Yehova Shammah, amen. Yehova Ruah, Yehova Rapha, பாடுவோம். Yehova Shalom, Yehova Shammah, Yehova Ruah, Yehova Rapha. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தி நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்து நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. Yehova Shalom, Yehova Shammah, Yehova Ruah, Yehova Rapha, Yehova Shalom, சொல்லுவோம். Yehova Shammah, Yehova Ruah, Yehova Rapha. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், எதை சொல்லி பாடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். Come on, கரங்களை தட்டுவோம். எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாடும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. ஆமென். எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், கரங்களை தட்டி. யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, ஓ யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். Lord, I stand in the midst of a multitude of those from every tribe and tongue. We are your people, redeemed by your blood, rescued from death by your love. Oh yes. There are no words good enough to thank you. There are no words to express my praise. But I will lift up my voice
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இன்று வாசிக்க எடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 15 வரை. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர் போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திதிகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண. அப்பொழுது அந்தகரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையில் நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்களை தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆமீன். The scripture reading is taken from Matthew chapter 6, verses 5 to 15.
And when you pray, you shall not be like the hypocrites, for they love to pray standing in the synagogue and on the corner of the streets, that they may be seen by men. Assuredly, I say to you, they have their rewards. But you, when you pray, go to your room, and when you have shut your doors, pray to your Father who is in the secret place, and your Father who sees in secret will reward you openly. And when you pray, do not use vain repetition as the heathens do, for they think that they have be heard for their many words. Therefore, do not be like them, for your Father knows the things you need of before you ask Him. In this manner, therefore, pray, Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive our debt as we forgive our debtors. And do not lead us into temptation, but deliver us from evil one. For yours is the kingdom and the power and the glory forever. Amen. Therefore, if you forgive men their trespasses, your heavenly Father will also forgive you. But if you do not forgive men their trespasses, neither will your Father forgive your trespasses. This is the word of the Lord. Amen. பிரியமானவர்களே, இந்த வேலையிலே ஒரு சின்ன ஸ்கிட் இருக்கிறது. செய்திக்கு கடந்து போறதுக்கு முன்பாக இந்த சின்ன ஸ்கிட் நம்ம வாலிபர் பிள்ளைகள் இந்த டிராமா செய்திருக்கிறார்கள். அதை முதல் பார்ப்போம். அது முடிந்த பிறகு நம்ம செய்திக்குள் கடந்து செல்லலாம். ஹலோ பிரதர் ஆண்ட்ரூ, பாஸ்டர் பிரதீப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பாஸ்டர். ஓகே, நம்ம ப்ரே பண்ணலாமா? ப்ரே பண்ணலாம் பாஸ்டர். ஓகே, நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே சொல்லுங்க. சரி பாஸ்டர். ரெடி? ரெடி பாஸ்டர். இந்த நாளை கொடுத்து எனக்கு நன்றிப்பா. இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இது நாள் இந்த இடத்துல வந்து கிருபைக்காக நன்றிப்பா. இந்த நாள் நடத்துவதற்கு கிருபை நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆமென். கண்டினியூவா ப்ரே பண்ணுப்பா. சரி பாஸ்டர். ஓகே, காட் பிளஸ் யூ. ஓகே பாஸ்டர். பாஸ்டர் 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 போயிட்டாரே. இப்படி சொல்லி ஜெபிக்கணும் சொல்லி கொடுக்கலையே. ஐயோ, எப்படி நான் ஜெபிக்கிறது? எப்படிதான் ஜெபிக்கிறது? ஐயோ, யாருமே கத்து கொடுக்கலையே. ஓ, ஐயோ, அந்த பாஸ்டர் எப்படி சொல்லி கொடுக்க போயிட்டாரு. ஹலோ சிஸ்டர். எனக்கு நீங்க உதவி செய்ய முடியுமா? எப்படி ஜெபிக்கிறீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? முடியும். சொல்லி ஈஸி தான் एक्चुअली. எப்படி அது நீங்க முதல்ல முட்டிக்கால் போடணும். முட்டிக்கால் போடணுமா? முட்டிக்கால் போட்டு கொஞ்சம் தூக்கணும் பின்னால. தூக்கி கை இப்படி வைக்கணும். இப்படி வைக்கணுமா? வெச்சு பிறகு கண்ணு மூடணும். ஓகே, நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்க. சரி. ஓ ஆண்டவரே, ஓ ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு இந்த நாள் கொடுத்திருக்காய் நன்றி ஆண்டவரே. எனக்கு இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. பிரசன்னம் என் கூட இருக்கணும் மாதிரி ஜெயிக்கணும். எங்க பிரசன்னம் என் கூட இருக்கணும். வாரும் ஆண்டவரே. வாரும் ஆண்டவரே. என் கூட இருக்கும் ஆண்டவரே. என் கூட இருந்து ஆண்டவரே. இப்படி ப்ரே பண்றது. ஓ எஸ்ஸா. கொஞ்சம் கத்தி பேசினா அவர் கேட்பாரு. ஓ கத்தி பேசணும். ஓகே. சரி, நீங்க பிராக்டீஸ் பண்ணா வந்து. ஓகே ஓகே, थैंक यू சிஸ்டர். ஓகே ஓகே. ஆண்டவரே, நீ ஜெப கேளு ஆண்டவரே. கத்தி பேசணும் ஆண்டவரே. நீ ஜெப கேளு ஆண்டவரே. பேசலாம் சிஸ்டர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரே பண்ணிருந்தேன். கத்திட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆமா, அப்படிதான் சொல்லி கொடுத்தா கத்தி ஜெபிக்கணும்னு. ஓ, ப்ரேயர்ல முதல்ல கான்ஃபெஸ் பண்ணனும். உங்களுக்கு ப்ரே பண்ண தெரியுமா? தெரியுமே. எனக்கு சொல்லி கொடுக்கறீங்களா எப்படின்னு? முதல்ல கான்ஃபெஸ் பண்ணனும். ஓகே, கான்ஃபெஸ். உங்க பாவத்தை கான்ஃபெஸ் பண்ணுங்க. ஓகே, சரி, சொல்லி கொடுங்க. ஓகே, என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் ஃபாலோ பண்றேன். Oh Lord, Oh Lord, forgive me. forgive me. Forgive my sin. Forgive my sin. Because I am a great sinner. I am a great sinner. இப்படிதான் கான்ஃபெஸ் பண்ணி ப்ரே பண்ணுங்க. Oh, thank you sister. டெய்லி ப்ரே பண்ணுங்க. Daily இந்த மாதிரி. Thank you. Okay. Thank you. Bye. Bye. Okay. Oh Lord, I am a great sinner. I confess my sin. Forgive my sin. Oh Lord. பிரதர், என்ன Yes. பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? Pray பண்ணிட்டே சிஸ்டர். இப்படி ப்ரே இல்ல பிரதர். எப்படி இல்லையா? எப்படி இல்ல பிரதர்? அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே பிரதர், பிரேயர்னா டிமாண்ட் பண்ணணும். உங்களுக்கு pray பண்ண தெரியுமா? தெரியும் பிரதர். எப்படி சொல்லி கொடுங்க எனக்கு? நான் சொல்லி கொடுக்கிறேன். பிரேயர்னா டிமாண்ட் பண்ணணும். டிமாண்ட் பண்ணணும். எப்படி? ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். பிரதர் உசைன் போல்ட் மாதிரி இல்ல பிரதர். அப்படி இல்லையா? அப்படி இல்ல பிரதர். Okay. ஆண்டவர் நோக்கி பாயிண்ட் பண்ணி ஆண்டவரேன்னு கூப்பிடணும். ஆண்டவர் நோக்கி போய் ஆண்டவரே ஆண்டவரே
ஆண்டவரே எனக்கு ஒரு காடி தாங்க. எனக்கு ஒரு காடி தாங்க. இன்னைக்கு ஒரு காடி தாங்க. இன்னைக்கு ஒரு காடி தாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு நோக்கியா தாங்க. ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு பில்லியன் ஆகணும் ஆசை வருது. ஆண்டவரே ஆண்டவரே நீ இன்னைக்கே செய்யணும். ஆண்டவரே அப்படியா சிஸ்டர்? ஆமா பிரதர், இப்படிதான் ப்ரே பண்ண பிரதர். இப்படி கொண்டிரு. Thank you so much. Okay பிரதர், வேலை இருந்துச்சு பிரதர். Okay take you. Bye சிஸ்டர். ஆண்டவரே எனக்கு லெமஞ்சரி தாரம். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு பெரிய வீடு வேணும். ஆண்டவரே எனக்கு நோக்கியா வேணும். ஆண்டவரே மகனே, ஆண்டவரே என்ன பண்ற? ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீ அப்படி ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவரே நீ டிமாண்ட் பண்ணிலாம் ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே கத்துதரம். ஆண்டவரே நீ அப்பா கிட்ட எப்படி பேசுறியோ அதே மாதிரி என்கிட்ட பேசு. அப்பா கிட்ட எப்படி பேசணும் அதே மாதிரி பேசணும். சரி ஆண்டவரே, நான் உனக்கு எல்லா காரியமும் செஞ்சு கொடுப்பேன். நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு ஏற்கனவே அதெல்லாம் செஞ்சிட்டேன். Thank you Lord. நீ இதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசு. சரி. மற்ற காரியம் நான் உனக்கு பாத்துக்கிறேன். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீ பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிற. ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு என்னென்ன தேவையோ நீ அறிந்திருக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே நீ எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே ஆண்டவரே நீ ஆரம்பத்தில் முடிவரும் நீ தான் ராஜா கர்த்தாவே. எல்லாம் செய்து முடிப்பேன் கர்த்தாவே. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன் கர்த்தாவே. என்னோட பாவங்கள் நீ மன்னித்ததுக்காக நன்றி. அந்த கல்வாரி சிலுவையில கர்த்தாவே உம் ரத்தத்தை சிந்தி அம்சுமி எனக்காக நீ அம்சுமி மறு வாழ்க்கையை நீ கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே என் ஜெப கேளும் பதில் கொடும். ஆண்டவரே எல்லா துதி கனம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, வாலிபர் பிள்ளைகள், நம்ம யாவருக்கும் ஒரு ஸ்கிட் டிராமா ஜெபம் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் நடித்து காட்டியிருக்கிறார்கள். வித்தியாசமான நேரத்திலே வித்தியாசமான ஜனம், வித்தியாசமான போதனைகள் வந்திருக்கிறது. அவங்க வித்தியாசமாக செய்திருக்கிறார்கள். ஆனால் இறுதியில் நாம் பார்க்குறோம், கர்த்தரோடு பேசுகிறது தான் ஜெபமாக காணப்படுகிறது. இன்னைக்கு அந்த தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாக இருக்கிறேன். உண்மையான ஜெபம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே ஜெபத்தை பற்றி வலியுறுத்தி வருகிறார். சில முறைமைகள்லாம் இருக்கிறது. அந்த காரியங்கள் அந்த வேலையிலே நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். அதுக்கு முன்பாக வாருங்கள், தலைகளை வணங்கி தேவன் நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, இந்த வேலையிலே ராஜா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களோட ஜெப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்படியாக, வல்லமையாக இருக்கும்படியாக இந்த வேலையிலே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இதோ இந்த எடுக்கப்பட்ட பகுதி நிமித்தம் எங்களோடு இடைப்படும்படியாக உங்களோட பிள்ளைகளோடு பேச அடியனையும் வழி நடத்த நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல 4 வழிமுறைகள் ஜெபத்தை குறித்து அவர் சொல்கிறார். உண்மையான ஜெபம் எப்படியாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் இது மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். I just wanted to bring a thought on true prayer, and Jesus gave 4 instructions to guide us in our praying. Now, number 1, he said we must pray in secret. ரகசியமாக நாம் ஜெபிக்க வேண்டும். Before we pray in the public, we need to pray in the secret. தனிப்பட்ட வகையில் அப்படின்னா பொதுவாக ப்ரே பண்ணுறதுக்கு முன்பாக, ஜெபிக்கிறதுக்கு முன்பாக தனிப்பட்ட வகையிலே ரகசியத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் பொதுவாக ஜெபம் பண்ணுறது தவறு இல்லை. சில நேரத்தில் உணவுக்காக ஜெபம் பண்ண கூப்பிடுறார்கள், நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, பொதுவாக ஜெபம் பண்ணுறோம். சில நேரத்தில் சில கூட்டத்திலே நாம் யாவரும் தேவன்கிட்ட ஒரு உதவி செய்யும்படியாக, தேவன்கிட்ட தயவு பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவன் நம்மளை வழி நடத்தல் செய்யும்படியாக சில நேரத்தில் ஜெபம் பண்ண சொல்கிறார்கள். ஜெபம் பண்ணலாம், அதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் தனிப்பட்ட வகையிலே நம் வாழ்க்கையிலே தேவனோடு செய்கிற ஜெபம் இல்லாட்டி, அந்த பழக்கம் இல்லாட்டி, இந்த மாதிரி பொதுவாக செய்கிற ஜெபம் சரியான முறைமைகளிலே வரவில்லை. No, it's kind of didn't set right. If you say I'm praying publicly, but I don't have a habit of praying secretly or privately. Okay, தனிப்பட்ட வகையிலே நமக்கு ஜெபம் இருக்க வேண்டும் இந்த இடத்துல வலியுறுத்துறது நாம் பார்க்க முடியும். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க அறை என்ற வார்த்தையை பாய்க்கிறார். He used the word closet, that means private chamber. அப்படின்னா தனிப்பட்ட வகையிலே ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ண வேண்டும், கடவுளோடு நேரத்தை செலவு பண்ண வேண்டும், அவரோடு தனிப்பட்ட வகையிலே உருவாட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இந்த இடத்துல நாம் பார்க்கலாம்.
ஓகே, ஐ ஹேவ் அ ரூம் ஹியர், எனக்குன்னு ஒரு அறை இருக்கிறது. அப்படியே இந்த மாதிரி ஒரு அறையிலே நான் என் ஆண்டவரோடையே நேரத்தை செலவு பண்ணுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. தேவனோட உருவாட வேண்டும், வேதத்தை வாசித்து அவரோடு பேசுகிற ஒரு நேரமாக ஒதுக்கப்படணும். பர்சனல் டைம் வித் காட், தனிப்பட்ட வகையில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் போது கூட தனியாக தான் தன் பிதாவை போய் பார்த்தார். தனியாக தான் அவர் ஜெபத்திலே தரித்திருந்தார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம் இல்லையா? மலைப்பகுதியிலே அவர் போனார். சாயங்கால வேளையிலே இரவுக்கு முன்பாக தேவன் ஜெபம் பண்ணும்படியாக ஒதுங்கி போயிருக்கிறார். கூட்டத்தை விட்டு போயிட்டார், சீடர்களை விட்டு போயிருக்கிறார். தோட்டத்திலே அமர்ந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். இப்படிதாங்க நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா தனிப்பட்ட வகையிலே அவர் நேரத்தை ஒதுக்கி பிதாவின் கிட்ட பேசும்படியாக, கடவுள்கிட்ட பேசும்படியாக அந்த நேரத்தை அவங்க ஒதுக்கினவர்களாக இருக்கிறார்கள். புதிய ஏற்பாடு ஆண்டவர் தான் செஞ்சானா, பழைய ஏற்பாடுல நீங்க பார்க்கலாம் எலிஷா அந்த மாதிரி தான் செஞ்சார். தனியாக அறையில இருப்பார். ஏன் டேனியல் நல்லா உதாரணம். டேனியலும் தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர்கிட்ட பேசுகிற மனுஷனாக இருந்தார். அவர் அறைக்குள்ள போவார், எல்லா கதையும் ஜன்னலையும் சாத்திடுவார். ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் திறப்பார். அந்த ஜன்னல் வந்து எருசலேம் நோக்கி பார்க்குற ஒரு ஜன்னலாக இருக்கும். அந்த ஜன்னல் திறந்து எருசலேம் நோக்கி அவர் ஜெபித்து கொண்டு வந்தார். யாருக்கும் தெரியாது. அந்த ரகசியமாக அவர் செய்தது, தனிப்பட்ட வகையிலே அவர் செய்தது. அப்படின்னா தனியாக ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ணுகிறது ஒரு கட்டாயம் இருக்கிறதுங்க, ஒரு வேண்டுதலாக இருக்கிறது. கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். God expects us to spend a little time secretly and privately with him, a fellowship time with him. அவரோட ஒரு ஐக்கியம் செய்கிற ஒரு நேரமாக அந்த இடம் காணப்பட வேண்டும். ஆகிய இந்த நாளில் பெரியவர்களே, உங்களோட வீட்டிலே அந்த இடத்தை நீங்கள் தயார்படுத்தலாம். இந்த ரூம் தயார்படுத்தலாம். இல்லை நீங்கள் ஸ்டடி டேபிளாக இருக்கிறது, ஒரு ஸ்டடி ரூமாக இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த இடத்தை, அந்த நேரத்தை ஆண்டவருக்காக நாம் ஒதுக்க வேண்டும். நீங்களும் ஆண்டவரும் நேரத்தை செலவு பண்ணுகிற ஒரு கட்டாயம், ஒரு காலம் இருக்க வேண்டும். ரெண்டாவது, நாம் உண்மையாக மனம் திறந்து பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும். We must pray sincerely, உண்மையாக. ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஜெபங்கள் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த இடத்துல அந்த தவறான ஜெபங்களை திருத்தபடியாக இருக்கிறார். நிறைய பேர் மறுபடியும் ஒரு ஜெபத்தையே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், ஒரு மந்திரா மாதிரி. அது மூலியமாக ஒரு நல்லது நடக்கும், அது மூலியமாக ஒரு நன்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வளரிக்கொண்டு சில வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறதை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். ஸோ மத தலைவர்கள், மத ஜனங்கள் இப்படியாக அவங்க வலியுறுத்தினால அவர்களுக்கு மேலே இந்த காரியங்கள் வந்திருக்குது. அப்போ ப்ரேயர் வந்து, ஜெபம் வந்து ஒரு மந்திரமாக சில வேளையிலே பார்க்குறார்கள். அது தொடர்ந்து சொன்னால் அது நடந்துவிடும் என்று ஒரு சிந்தனை அவங்களுக்குள் இருக்கிறது. The more prayer offered, the more effective it will be. That was the thought given. The thing is like a magical thing. If you do a prayer with the same word, same stance and same ways, you will have the blessings. You will have the blessing. ஆனால் சில பேர் பாருங்க, பீட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க கையிலே, அது மறுபடியும் அவர்கள் தொடர்ந்து செய்கிறவர்களாக இருப்பாங்க. பிகாஸ் தி பிலீவ் இன் தட். அதில் ஒரு நம்பிக்கை வந்தனாலே அந்த காரியங்கள் செய்கிறார்கள். கிறிஸ்து ஜீவியத்தில் அப்படி இல்லை பிரியமா அவர்களே. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறாராம். God stress that prayer is about our heart. நம்மளோட உள்ளம் எப்படியாக இருக்கிறது. Are we sincerely seeking God? ஆண்டவரை உண்மையாக தேடி அவர்கிட்ட நம்ம மன்றாடுகிறோமா? Some people concluded that if they use fine words, God will be impressed and he will grant the prayer request. சில பேர் நினைக்கிறாங்க அழகான வார்த்தைகளை பேசி ஆண்டவரை கவர்த்தால் ஆண்டவர் மனம் இறங்கி அந்த ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு அந்த விண்ணப்பத்தை வழி நடத்துவார் என்று சொல்லி. ஆக சில பேர் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. நல்ல வார்த்தை பயன்படுத்தி ஜெபிக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனால் இட்ஸ் நாட் லைக் தேவனை வந்து நம்ம பொடே பண்ண முடியாதுங்க. ஆண்டவருக்கு தெரியும் உள்ளம் எப்படி இருக்குதுன்னு. ஆமாம் தானே? ஆகையால் தேவன் உள்ளத்தில் வருகிற வார்த்தையே அவர் எதிர்பார்க்கிறார். டோன்ட் டூ எம்டி ரெப்பிட்டேஷன். ஒரு மறுபடியும் சொல்லிக்கிற ஒரு தேவையில்லாத ஒரு ஜபமாக பேரக்கூடாது. வெறுமையாக இருக்கிற ஒரு காரியமாக அது மாறிடக்கூடாது என்று சொல்லி இந்த இடத்துல வலியுறுத்துறதை நாம் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கேட்கலாங்க, ஒரு விண்ணப்பத்தை மறுபடியும் சொல்லுகிறது வெறுமையாக மாறிவிடுமா? அது வீணாக ஆகிவிடுமா? நான் நினைக்கிறேன் அது வீணாக ஆகாதுங்க. ஆனால்
மறுபடியும் அதில் போதுமான உண்மையான வார்த்தையை பயன்படுத்தி தேவனுடைய முகத்தை தேடுகிற ஒரு ஜெபமாக இல்லாட்டி, தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஜெபமாக இல்லாட்டி அது வீணாகிடும். Let me put it that in English properly. A request which is repeated does not make it a vain repetition. A request become a vain repetition if it is only a babbling of words without a sincere heart seeking to do God's will or seeking God's face. That means we have not put it from our heart. தேவனோட என்னோட இருதயத்திலிருந்து தேவனே கிட்ட நான் கேட்கல. ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது, அது மறுபடியும் சொன்னால் நடத்துகிறோம் என்று ஒரு மேஜிக், ஒரு மந்திரா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதனால் பிரியமாவர்களே, இந்த வேலையிலே உண்மையாக புறப்பட்டு வரவ ஒரு காரியம் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்படியே must come from a sincere heart. ஓகே, ஸோ இந்த ரொட்டீன்லேருந்து நம்ம வெளிவண்ணோங்க. சில நேரத்தில் இந்த ரொட்டீனில் தான் நம்ம மாட்டிக்கிறோம். அந்த ரொட்டீன் அடிக்கடி செய்கிற ஒரு ரொட்டீன் இருக்குல்ல, அந்த ரொட்டீன் மாறி வந்துட்டோம் என்றால் கண்டிப்பாக நம்ம செய்கிற ஜெபம் சரியாக மாறிவிடும். ஸோ இந்த காரியம் நம்ம சிந்தனை வைக்க ஆசைப்படுகிறேன். மூன்றாவது காரியம், தேவன் சித்தத்திலே ஜெபிக்க வேண்டும். We must pray in God's will. In God's will. Now அதுக்காக தான் ஆண்டவர் இந்த கர்த்தரோட ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். That's why we have Lord's Prayer. Actually Lord's Prayer வந்து லார்ட் அவர் சொல்லலை, சீடர்களுக்காக கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். பார்க்க போனால் இது சீடர்கள் ஜெபம்னு சொல்லப்பட வேண்டும். ஏன்னா சீடர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் நானும் தேவனோட சீடர்களாக இருக்கிறனால இந்த ஜெபத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாக செய்கிறாங்க என்று சொல்லி. Now Jesus did not give us to memorize and recite his prayer. இது ஒரு மனப்பாடமாக செய்து அது மறுபடியும் சொல்லணும், எப்போதும் சொல்லிக்கொண்டு இருக்கிறதுக்காக ஆண்டவர் இது சொல்லிக் கொடுக்கல. அதுவும் ஒரு வகையிலே வறுமையான ஒரு காரியமாக காணப்படுகிறது. Because Jesus did not say pray this word, he said pray after this manner. இந்த வார்த்தை பயன்படுத்தி ஜெபிக்கணும்னு சொல்லல, இதே போல் ஜெபிங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். That means we have to use this prayer as a pattern, not as a substitute. புரியுதுங்களா? அப்போ இந்த காரியங்கள் ஒரு உதாரணமாக வைத்து நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நான் இந்த ஜெபத்தில், இந்த லார்ட்ஸ் பிரேயரில் நீங்கள் பார்க்கலாம், என்ன அதிகமாக சொல்லப்படுகிறது, தேவன் நாமம் மகிமைப்பட வேண்டும், தேவனோட சித்தம் பூமியிலே நடத்தி கொள்ள வேண்டும். ஆமாம் தானே? டு glorify God's name and we are asking his will to be done on earth, to accomplish his will on earth. அவ்வளோதாங்க அங்கே நம்ம அதிகமாக பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஜெபம் ஆண்டவர்கிட்ட தான் ஆரம்பிக்குது. இட் ஹேஸ் காட்ஸ் இன்ட்ரெஸ்ட், நாட் அவர்ஸ். ஆமாம் தானே? காட்ஸ் நேம், காட்ஸ் வில், காட்ஸ் கிங்டம். தேவனோட நாமம், தேவனோட சித்தம், தேவனோட ராஜ்யம், இதுதான் அதிகமாக இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம ஜெபிக்கும் போது அவரோட சிந்தனை, அவரோட கரிசனையாக நாம் காணப்பட வேண்டும். நம்மளோட சிந்தனையில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எப்போதும் இருக்க வேண்டும். Now prayer is a mighty instrument. ஜெபமானது ஒரு வல்லமையான கருவி. ஆனால் இந்த கருவி நம்மளோட சித்தத்தை பரலோகத்தில் செய்யணும் என்று சொல்லி செய்யக்கூடாது. தேவனோட சித்தத்தை பூமியிலே நிலைநாட்ட வேண்டும், நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். Prayer is a mighty instrument, but it's not getting man's will done in heaven, but getting God's will done on earth. So therefore we must be careful in what we are saying in our asking, what we are saying in our prayer. ஆக இந்த வேலையில் பெரியமாவர்களே, சத்த கவனமாக நாம் இருக்க வேண்டும். நம்ம ஜெபத்தில் நம்ம என்ன சொல்லுகிறோம் என்று சொல்லி. ஏன்னா because in our prayer we should not dishonor his name, we should not delay his kingdom, we should not disturb his will on earth. நம்மளுடைய ஜெபத்தில் தேவனுடைய நாமத்தை துஷிக்கக்கூடாது, அவரோட ராஜ்யத்துக்கு தாமதம் செய்யக்கூடாது, அவரோட சித்தத்தை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. பூமியில் அவர் சித்தம் செய்யும்படியாக இருக்கிறார் இல்லையா, அவர் நோக்கம் செய்யும்படியாக இருக்கிறாங்க, நம்ம தொந்தரவு பண்ணுற மாதிரி நம்மளோட ஜெபம் இருக்கக்கூடாதுங்க. ஸோ தேவனோட சித்தம் பிரகாரமாக தான் அந்த ஜெபம் காணப்பட வேண்டும். கேட்கலாம் எப்படி அவர் நாமத்தை நம்ம துசிக்கலாம்னு சொல்லிட்டு. பெரியமாங்களே, பல வகையில் இருக்கிறது. இன்றைக்கி 2 பேர் கூட்டிகிட்டு நான் கென்திங் ஐலண்ட் போகிறேன், நான் போகிற காசு அந்த ஜெக்பாட் ஸ்லாட்டில் வந்து போட்டோன்னே காசுலாம் கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி போயிட்டோம். அங்கே போனோடனே ஆண்டவர் அதை நிறைவேற்றுவான்னு நினைக்கிறீங்களா? அவர் நாமத்துக்கு அது துஷ்யம் இல்லையா? we are bringing this on ஒரு தப்பான காரியத்துக்கு அவரை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா?
பெரியமார்களே, பல காரியங்கள், பல உதாரணங்கள் இதில் நாம் பார்க்க முடியும். பட் we need to bring God's concern first. தேவனுடைய கரிசனை, தேவன் நோக்கத்தை நம்ம ஜெபத்திலே முதலாக வைத்து கொள்ள வேண்டும். தேவன் சித்தத்தின் காரியம், தேவன் ராஜ்யத்தின் காரியம் என்னது என்று அறிந்து அது பிரகாரமாக முதல் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை திருச்சபை நம்ம ஜெபிக்கலாம், அதோட வளர்ச்சிக்காக நம்ம ஜெபிக்கலாம், அது அதிகமான ஆட்கள் வரும்படியாக இருக்கணும் என்று சொல்லி ஜெபிக்கலாம், அதிகமான வருமானம் அதை கொடுத்து அது மூலியமாக இன்னும் வளர்ச்சி வரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு அதுக்காக நாம் ஜெபிக்கிறோமா, இல்லை அதுக்கு புறம்பான காரியங்கள் வைத்து நம்ம பார்க்குறோமா? இன்னைக்கு அதை பார்க்கணும் பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய காரியத்துக்காக, ஆண்டவர் கரிசனைக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளோட கரிசனையும் பார்த்துக்கொள்கிறார். நம்ம கரிசனை ப்ரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் வசனம் சொல்லுகிறது நம்மளை பற்றியும் நம்மளோட தேவைகளை பற்றியும் நம்ம கேட்கறதுக்கு முன்பாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. God is also concerned about our need, but he said he knew even before we mentioned them. நம்ம கேட்கறதுக்கு முன்பாக தெரிந்திருக்குது என்று சொல்கிறார்கள். இருந்து போகிலும் கேட்கணும், நம்ம கேட்கணுங்க. ஆனால் அது கேட்கறதுக்கு முன்பாக தேவனோட காரியங்கள் நம்ம கேட்கிறவர்களாக எப்போதும் இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் தேவன் சித்தமாக காணப்படுகிறது. இப்போ தேவன் சித்தத்துக்குள் நம்ம கேட்கும் போது ஆண்டவர் அது பதில் செய்கிறவராக இருக்கிறார். இது யோவான் புஸ்தகத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? தேவன் சித்தத்தின் கேட்கிற பிரகாரமாக நம்ம ஜெபங்கள் இருந்திருந்தால், விண்ணப்பம் இருந்தால் அது ஆண்டவர் நிறைவேற்றுவார். இப்போ அனுதினம் என்ன ப்ரே பண்ணுறது? அனுதினமும் நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம ப்ரே பண்ணணும் என்று போட்டிருக்கார் பாருங்க. உடல் தேவை இருக்குது, அன்றல்ல அப்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணணும், அனுதினிக்கும் ஒரு தவறுகள் தப்பிதங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதுக்காக ஜெபம் பண்ணணும், வழி நடத்துவதற்காக ஜெபம் பண்ணணும், ஓகே, பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுறோம். பொல்லாப்பிலேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு தேவையில்லையா? சோதனையில் பிரவேசிக்காதபடி நம்மளை காத்துக்கொள்ளணும் என்று சொல்கிறோங்க. அப்படின்னா ஆண்டவர் வழி நடத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோங்க. ஏன் ஆண்டவர் வழி நடத்துக்காக ஜெபம் பண்ணுறோம்? தவறான வழியில் போயிடக்கூடாது. அப்படின்னா தேவனோட சித்தத்தை விட்டு நம்ம விலகாதபடி இருக்கணும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணுங்க. அதே சமயத்தில் ஒரு சோதனையான சூழ்நிலைக்கு, ஒரு பரீட்சையான சூழ்நிலைக்கு நம்ம கடந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி கூட நம்ம ஜெபம் பண்ணணும். We should be praying for guidance because we should not get out of His will and get into a temptation or situation that cause temptation. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. ஒருவேளை ஆண்டவர் தான் அந்த சோதனை அனுப்புறாருன்னா அந்த சோதனையில் கூட ஆண்டவரே உம்மோட சித்தம் பிரகாரமாக நீ வழி நடத்தி செல்லும் என்று நம்ம சொல்ல வேண்டும். பரிச்ச காலங்கள் நம்ம யாருக்கும் வரலாம், ஆனால் அந்த சிந்தனையில் கூட தேவனே இது உம்மோட சித்தமாக இருந்தால் இந்த சித்தத்திலையும் உம்மோட வழி நடத்தல் என்னோடு இருக்கணும் என்று நம்ம சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டுங்க. ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கணும், தேவன் சித்தத்தின் பிரகாரமாக. இறுதியாக பிரியமானவர்களே, நாலாவது காரியம், நம்மளோட ஜெபம் மன்னிக்கிற உள்ளத்தோட காணப்பட வேண்டும். We must pray having a forgiving heart. Forgiving heart toward others. மற்றவங்களை மன்னிக்கிற ஒரு உள்ளத்தோட நம்மளோட ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்க என்றால், as we forgive our debtors, நம்ம கடனாளிகளை மன்னிக்கிற போல அப்படின்னு என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். So Jesus is teaching the believers not to earn God forgiveness by forgiving others. மற்றவங்களை மன்னிக்கிறதுனால உனக்கு பாவ மன்னிப்பு அதிகமாக சம்பாதிக்க முடியும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கலங்க. Because that contradicts God's mercy and God's grace. தேவன் கிருபை உள்ளவர்ல, தேவன் கிருபை நிமித்தம் இறக்க நிமித்தம் தான் நம் வாழ்க்கையிலே மன்னிப்பு செய்கிறார், நம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை வர வைக்கிறார், நம் வாழ்க்கையிலே நன்மைகள் கொண்டு வருகிறார், தயவுகளை கொண்டு வர. அது அவருடைய இறக்கம், அது அவருடைய கிருபையாக இருக்கிறது. இருந்த போகிலும் இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்திருக்கிறாரே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி என்றால் பெரியமாக்களை, ஒருவர் அதிகமாக மன்னிப்பு வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருக்கன் என்று சொன்னால், அதை அனுபவித்திருக்க என்று சொன்னால், மற்றவங்கிட்டையும் அவர் மன்னிக்கிறவராக தயாரான ஒரு நிலைமையிலே இருக்கணும். He must be ready to forgive others. Okay, if you truly have experienced God's forgiveness in you, you will be ready to forgive others. Now let me illustrate that in the parable of unmerciful servant. மத்திய 18வது அதிகாரத்தில் ஒரு ஓமை இருக்கிறது. அந்த ஓமையில் அன்மர்சிஃபுல் சர்வன்ட், இரக்கம் செய்யாத ஒரு வேலைக்காரனா
அந்த கதை எப்படி போகும் என்றால், இவர் 10,000 டினாரி கடன் ஒரு ராஜா கிட்ட வைத்திருப்பார். ஒரு நாள் ராஜா கூப்பிடுவார், நீ என்கிட்ட இவ்வளோ கடன் வைத்திருக்கு, இதுக்கு கட்டலை, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சிறைச்சாலையிலே போட வேண்டும், ஓகே, சிறையிலே போடணும் என்று அவர் சொல்லுவார், ஜெயிலே போடணும் என்று அவர் சொல்லுவார். அப்போ அந்த மனுஷன் வந்து ரொம்ப கெஞ்சுவார், எனக்கு இறக்கம் காட்டுங்க, எனக்கிட்ட பொறுமையாக இருங்க, உங்களோட கடனத்தை நான் மெதுவாக கடத்தி முடிச்சிடுறேன், எனக்கு வாய்ப்பு செய்யுங்க என்று சொல்லுவார். அவர் அந்த கெஞ்சறதை பார்த்துட்டு அந்த ராஜா அவர் மன்னித்துருவார். அவர் சொல்லுவார், இனிமேலே நீ எனக்கு கடனாளியாக இல்லை, உன்னோட கடனத்தெல்லாம் நான் அழித்துட்டேன், உன்னை மன்னித்துட்டேன், நீ இந்த இடத்தை விட்டு போகலாம் என்று. அப்போ அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிடுவார். ஆனால் இந்த மனுஷன் வெளியே போனோடனே இன்னொரு மனுஷன் அவருக்கு கடன் 100 டினாரி தான். அந்த 100 டினாரி வாங்கின மனுஷனுக்கிட்ட இவர் போராடுவார். அவரும் இதே வார்த்தை தான் சொல்லுவார். 100 டினாரி வாங்கின மனுஷன் சொல்லுவார், எனக்கும் தயவு பண்ணுங்க, என்னையும் நீங்கள் மன்னிங்க, ஒரு விஷயம் எனக்கு வாய்ப்பு செய்யுங்க, நான் மறுபடியும் அங்கே ஒரு 100 டினாரி எப்படியாச்சும் கொடுத்துறேன்ட்டு. ஆனால் இவர் மன்னிக்க மாட்டாருங்க. இவர் அந்த மனுஷனை தூக்கி சிறையில் போட்டுருவார், ஜெயிலில் போட்டுருவார். அந்த தண்டனையை அவர் வாங்கி கொடுத்துருவார், ஏன்னா கடத்தை கொடுக்கலன்னு என்று சொல்லி. இது கேட்ட மற்றவர்கள் ராஜாட்ட சொல்லுவாங்க, ராஜாவை அவரை தண்டிப்பார். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஓமியம் சொல்லுகிறாரு. இந்த இடத்துல இந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்திருக்கிறாரு. அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதிகமாக மன்னிப்பு பெற்றுக்கொண்ட நீர் மற்றவங்களையும் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கணுங்க, கற்றுக்கொள்ளவனாக இருக்கணும். பாருங்க, அவன் மனசில் மன்னிக்கிற உள்ளம் அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அவனுக்குள்ள ஒரு பழி வாங்குற உணர்ச்சி தாங்க இருந்துச்சு. எனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு பரவாயில்ல, ஆனால் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கக்கூடாது, அந்த இரக்கம் பெற்றுக்கொள்ளக்கூடாது, அந்த தயவு பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அதை தண்டிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கடவுள் நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் கழிட்டன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு பரலோக நிச்சயத்துக்குள் நம்ம கடந்து போகிறோம் என்று சொன்னால் மற்றவங்களை மன்னிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டுங்க. ஒருவர் மன்னிக்கிற அந்த உள்ளம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்மளோட ஐக்கியம் பலப்பட முடியும். ஓகே, கிறிஸ்து குடும்பமாக இருக்கிறோம், தனிப்பட்ட குடும்பமாக இருக்கலாம், திருச்சபை குடும்பமாக இருக்கலாம். இப்படி இருந்தாலும் பெரியமாவர்களே, இந்த மன்னிக்கிற ஒரு காரியம் நம்ம அதிகமாக வலியுறுத்தப்பட வேண்டும். ஏன்னா மன்னிக்கும் போது தான் நல்ல உறவு, நல்ல ஐக்கியம் ஏற்படுகிறது. ஓகே, forgiveness somehow related to fellowship. ஓகே, ஐக்கியத்தில் பார்க்கலாம். ஏன்னா தேவனோட பிள்ளைகள் ஒருவருக்கு சரியாக முகம் கொடுத்து பேசாம, மனம் திறந்து பேசாம, மன்னிக்க முடியாம ஒரு காரியத்தில் இருந்தால் தேவனோட கிட்ட இருக்கிற உறவுல கூட நம்ம சரியாக இருக்க முடியாது. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். If a members of God family is not getting along with one another, we also cannot claim to have a right relationship with our Heavenly Father. Because if I am not having a right relationship with my Heavenly Father, then I cannot pray effectively. நான் பிதா கிட்ட சரியான ஒரு உறவு வைக்காட்டி, ஐக்கியம் இல்லாட்டி, என்னோட ஜெபம் கூட சரியான முறையில் காணப்படாது. It will not be effective. So fellowship is very important. But in order to strengthen the fellowship with my brother, I need to have a forgiving heart. So my fellowship with my brother also determine my fellowship with my Heavenly Father. என்னோட சகோதரனோட இருக்கிற ஐக்கியமும் என் பிதா கிட்ட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது பிரியமாக. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட காணிக்கை கூட நீ இன்னும் பண்டைசாலையில் போடாமல் உன்னோட சகோதரனை மன்னித்துட்டு அவன் கூட ஐக்கியம் செய்து முடிந்த பிறகு உன்னோட காணிக்கை கொண்டு வந்து உண்டியிலே போடு என்று அவர் சொல்கிறார். பாருங்க, முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே, எவ்வளோ ஜபங்கள் செய்திருக்கிறோம், சில ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது. என்ன காரணம்? சில வேலையில் மன்னிக்க முடியாமல் இருக்கிறதா என்று சொல்லி இந்த வேலையிலே நீங்கள் கேட்கலாம். எப்படி யாராச்சும் நான் மன்னிக்காமல் இந்த காரியங்கள் நான் செய்து கொண்டு இருக்கிறேன்னா என்று சொல்லி இந்த வேலையில் கேட்கலாம். prayers are not being answered. Maybe it's due to unforgiveness. Maybe. Just ask this question. Ponder for a while. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாருங்கள், ஒருவேளை அப்படியாக இருக்கலாமா என்று. நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜப காரியங்கள் இப்படியாக தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு பிரியமானவர்களே. ஜனங்கக்கிட்ட நாலு சீடர்கள்கிட்ட இப்படியாக தான் அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த 4 வழிமுறைகள் அவர் சொல்கிறார். ஒன்று, தேவன்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட வகையிலே ஒரு நேரத்தை செலவு பண்ணுறவர்களாக காணப்பட வேண்டும். உண்மையாக ஜபத்தை மனதை திறந்து பேசுகிற ஒரு காரியமாக காணப்பட வேண்டும். தெய்வத்தின் சித்தத்தின் பிரகாரமாக அந்த ஜபம் இருக்கப்பட வேண்டும். மன்னிக்கிற உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும்.
Now there's this 4 instructions. Just wanted to conclude by saying we need to pray secretly, sincerely, in God's will, with a forgiving heart. With a forgiving heart. When you do that, all your prayers will knock on heaven's door and God will answer it. தேவன் மெய்யாகவே நமக்கு பதில் செய்கிறவராக இருப்பார். நான் இப்படிப்பட்ட ரகசியமாக மனதில் இருக்கிற காரியத்தை தேவன் சித்தம் பிரகாரமாக செய்த ஒரு ஜெபத்தை உங்களுக்கு நான் சொல்லி இந்த காரியத்தை முடிக்கும்படியாக இருக்கிறேன். நான் ரவி சக்கரையா பற்றி இந்த காலத்திலே பார்த்தோம். அவரும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்று சொல்லி நாம் போன வாரம்லாம் இந்த செய்திகளை அதிகமாக கேட்டிருக்கிறோம். நான் அவரோட சாட்சி ஒரு தடவை நான் பார்த்தேன். இந்த RZ ரவி சக்கரையா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி அந்த ஸ்தாபனத்தை அவர் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அவர் அறையில் இருந்து ஜெபம் பண்ணதை ஆண்டவர் கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு பில்லி கிராம் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு பேசுறதுக்கு அழைப்பு கிடைத்திருக்குது. நான் பில்லி கிராம் வந்து நிறைய பேர் அழைப்பு செய்தார். மொத்த ஸ்தாபனத்தில் உள்ளவர்களாம் ஏற்குறைய 1,00,000 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். க்ளோஸ் டு 100,000 people came to that seminar. நான் அந்த இடத்துல கிடியன் ஸ்தாபத்தில் சேர்ந்தவர் அவரும் வந்திருக்கார். அவர் ஜெபித்திருக்கும் போது ஆண்டவர் அவரும் மனதிலையும் சில இம்ப்ரெஷன் கொடுத்திருக்கிறாரு. அவரும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார். இந்த 1,00,000 மக்கள் மத்தியில் இந்த ரவி சக்கரையாவும் இந்த கிடியன் ஸ்தாபனத்தில் சேர்ந்தவரும் ஒரு அறையிலே வைத்திருக்கிறார்கள். நான் இந்த ஒரு அறையில் வைத்திருக்கிற இந்த மனுஷன் உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை ரவி சக்கரையார் சொல்றார். ஐயா, ஆண்டவர் உங்ககிட்ட பணம் கொடுக்கறதுக்கு என்னை வலியுறுத்துறார். உங்களுக்கு எனக்கு தேவை இருக்குதா என்று. இப்போ ரவி சக்கரையா சொல்றாரு, ஆமாம் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு 50,000 வெள்ளி கிடைச்சிச்சு என்றால் நான் இந்த இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியை ஆரம்பிக்கும்படியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அப்பொழுது அந்த செக் எழுதி 50,000 வெள்ளியை அவருக்கு கொடுத்தார். பாருங்க, 2 பேரும் வித்தியாசமான ஊரில் இருக்காங்க, வித்தியாசமான தேசத்தில் இருக்கிறாங்க. 2 பேரும் இந்த பில்லி கிராம் இவாஞ்சலிசம் செமினாருக்கு வரும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறாரு. இந்த 1,00,000 மக்கள் மத்தியில் இவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல ஆண்டவர் வைத்திருக்கிறார். தனியாக செய்த ஜெபம் ஆண்டவர் ரகசியமாக கேட்டிருக்கிறார்கள். உண்மையான தேவன் சித்தம் பிரகாரமாக இருந்தனால அதை ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சித்தம் பிரகாரமாக நான் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவாருங்க. இன்னைக்கு ரவி சக்கரையா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி 1982-83 அது ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலத்தில் அவருக்கு அந்த பணம் கிடைச்சிருக்குது. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ஊழியம் இன்னைக்கும் சிறப்பாக உலகம் முழுதும் இந்த காரியம் நடந்து வருகிறதுங்க. இது ஆண்டவர் சித்தமாக இருக்கிறது அல்லவா? அதே போல பெரியமார்களே, தேவன் ராஜ்யம் வருகிறதுக்கு, தேவன் சித்தம் நிறைவேற்றுறதுக்கு, அவருடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு செய்கிற ஒவ்வொரு ஜெபமும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வேலையில பெரியமார்களே, நம்ம ஜெப வாழ்க்கை அது பிரகாரமாக மாற்றி அமைத்தால் நம் ஜெப வாழ்க்கை கூட சிறப்பாக வல்லமையாக கூட இருக்கும். பெரியமார்களே, இந்த காரியங்கள் நம்ம சிந்தனையில் வைத்து வாருங்க, நம்ம யாவரும் தலையில் வாங்கி தேவன் நோக்கி பார்க்கலாம். பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களை பலப்படுத்த வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, எங்களோட ஜெப வாழ்க்கை ஒன்றும் சிறப்பாக இருக்க, செழிப்பாக இருக்க, வல்லமையாக இருக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்களோட நாம மகிமைப்படும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ரகசியமாக தனிப்பட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை உம்மோட நாங்கள் பேச கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த வேலையில கூட ஆண்டவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறவங்க பிள்ளைகள் மத்தியில் அவங்களோட ஜெப வாழ்க்கையும் செழிப்பாக இருக்க கர்த்தர் அவங்களும் மத்தியில் தனியாக பேசும்போது, வேதத்தை வாசிக்கும் போது அவங்களுடைய தங்கி பேச கர்த்தர் ஆவியானவர் அவங்களை வழி நடத்தும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இதனால் வைத்திருக்க ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஆண்டவரை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்ய நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த வேலையிலே உங்களுக்கு முன்பாக ஒரு ஸ்லைட் வரும். இந்த ஸ்லைட்டில் நம்மளோட டிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இவர்கள்லாம் நமக்கு முன்பாக இன்னைக்கு போதகர் ஊழியத்துக்கு அர்ப்பணம் செய்து தன் உத்தியோகத்தை விட்டுட்டு மேல் படிப்பை விட்டுட்டு, இவங்களுக்கெல்லாம் மேல் படிப்பெலாம் சில கிடச்சிருக்குது, யூனிவர்சிட்டிலாம் கிடச்சிருக்குது. ஜெயபிரகாஷ் வந்து அவருடைய இன்ஜினியரிங் வேலையை விட்டுட்டு இன்னைக்கு முழு நேரம் ஊழியத்துக்காக அவங்க வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு எடுக்கிற காணிக்கை நம்ம
பொதுவாக இன்னைக்கு காணிக்கை நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த காணிக்கை இவங்க போதகர் ஊழியத்துக்காக பயன்படும்படியாக இருக்கிறது. ஆகையால் வாருங்கள், அதுக்கு முன்பாக எங்கள் யாவருக்காக ஒரு விஷயம் நம்ம யாவரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து இவங்களை ஆசீர்வதிக்க, இவர்களை பலப்படுத்த, இவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஏன்னா இந்த பாதை சுலபமான ஒரு பாதை இல்லை. குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறார்கள், வேலை உத்தியோகத்தை விட்டு வந்திருக்கிறார்கள், அவங்க வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்கிறார்கள். கர்த்தர் பார்த்துக்குவார் என்று சொல்லி ஆக நிறைய சவால்கள் வரும், பரீட்சைகள் வரும். ஏன் இதை செய்யணும், இன்னும் பேரலாம் என்று கூட நினைக்கலாம். ஏன்னா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பாதையிலே அவர்கள் வந்து உற்சாகமாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம யாவரும் ஜெபம் பண்ணணும். பாருங்கள், ஒரு விஷயம் மௌனமாக இருந்து இவர்களுக்காக அவங்க மேலே அவங்க கரத்தை நீட்டி, ஒருவேளை நீங்கள் வீடியோவில் இந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தீங்க என்றால் உங்கள் கருத்தை நீட்டு அவர்கள் மேலே கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இவங்களை பலப்படுத்தணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்தணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரிக்கிறோம் அப்பா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறீர் சுவாமி. உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய தாசன் நீர் அழைப்பு சென்றிருக்கிற கர்த்தாவே, இந்த பவர் ஸ்லைட்ல இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக இந்த வேலையை நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, கர்த்தர் தொடர்ந்து அவங்களை வழி நடத்தும்படியாக, அவங்களுக்கு வந்த அழைப்புல உறுதியாக இருக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த MCO காலகட்டத்துக்கு கூட ஆண்டவரே, அவங்க இறை கல்லூரி படிப்பை விடாதபடி தொடர்ந்து ஆண்டவரே அவங்க திறமசாலியாக வரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையில கூட ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற இந்த காணிக்கை இவங்களோட போதகர் படிப்புக்காக செலவு பண்ணுறதுக்கும், TAC மற்றவர்களுக்கும், ஊழியத்திலே ஈடுபடுறவர்களுக்கும், பங்கு பெறுவர்களுக்கும் பயன்படும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறோம். ஆக இந்த நாளிலே கொடுக்கிற கரங்களை கூட நான் ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுகிறேன். நீ தொடர்ந்து நீ வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. எடுக்கப்படுகிற காணிக்கை தசம பாகங்கள் இந்த வேலையிலே நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் மூலியமாக செய்யலாம். அதுக்கு போதுமான தகவல் நம்மளுடைய TMC மலாக்கா chat குரூப்லேயே போடப்பட்டிருக்கிறது. இங்கே சின்ன ஸ்லைட்லேயே அந்த பேர்கள், CMB பேங்க், அதோட அக்கௌண்ட் நம்பர் இங்கே நம்ம போடுகிறோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை அந்த இடத்துல அந்த பேங்க்கில் போட்டு முடிந்தோடனே உங்களுடைய ஸ்லிப் வாட்ஸ்அப் மூலியமாக இல்லை தகவல் மூலியமாக பிரதர் சாமிதாஸ் கிட்டே நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் உங்களால் இதை செய்ய முடியல, நான் ஆன்லைனில் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். மீண்டும் திருச்சபைக்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் நீங்கள் அங்கே வந்து செலுத்தலாம். இது ஒரு ஆப்ஷன். நிறைய பேர் கேட்டனால நாம் இந்த காரியங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். வாருங்கள், இந்த வேலையிலே இறுதி பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு எடுக்கப்பட்ட காணிக்கை தசம பாகத்தை இந்த வேலையில் நம்ம செலுத்தலாம்.